தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவினுடைய மற்றொரு தூணாக விளங்கிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவானது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களாலும் இன்று மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில ஜெயலலிதாவுடைய அரசியல் பயணத்துல நீண்ட நாள் அவர்களோடு தொடர்ந்து வந்த தற்பொழுது ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல அம்மா வணங்கிடுறேன். இத்தனை ஆண்டுகள் ஜெயலலிதாவுடைய பயணிச்ச அந்த பயணங்கள், அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ அதை எப்படி பகிர்ந்து கொள்ள நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இந்திய திருநாட்டிலேயே இப்படி ஒரு தலைவியை பார்க்க முடியாது. எத்தனையோ தலைவிகளை நாடு பார்த்திருக்கிறது. அவருடைய அரசியல் பிரவேசமாக நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்ததே இல்லை. அக்னி பிரவேசமாக தான் பார்த்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் அவரது வாரிசாக பொன்மனச்செம்மலின் பொக்கிஷமாக காலடி எடுத்து வைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரலாறு எவ்வளவோ நீண்டு கொண்டு போகும், சொல்லிக்கொண்டே போகலாம். அட்சய பாத்திரம், 5 எழுத்து மந்திரம், உச்சரிக்கும் நாவிலெல்லாம் உயிர்மணக்கும் சந்தனம், திராவிடத்தின் திருவிளக்கு, தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு என்று சொல்லுகின்ற அளவில் நாடு போற்றும் நல திட்டங்களை எல்லாம் தந்து மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பெற்ற ஒரு பெரிய வள்ளல் தன்மை கொண்ட தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த திட்டத்தெல்லாம் இன்னும் கூட நீங்கள் வேறு ஸ்டேட்டில் பார்க்க முடியாது. அந்த திட்டங்களை யாரும் கொண்டு வர முடியல. பல திட்டங்கள் 20 கேஜி அரிசி கொடுத்தது வீடு வீடாக, இன்றைக்கும் அது சேர்ந்துக்கிட்டு இருக்கு. பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு 2 கோடி பேருக்கு அப்படின்னா அப்போ 1,84,00,000 பேர் இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு. பட் எங்கேயுமே உங்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கிடையாது. ஒரு லேப்டாப், சைக்கிள், அதுக்கு பின்னாடி படிக்க வசதிகள், முதியோர் பென்ஷன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். தாலிக்கு தங்கம், இதெல்லாம் செய்த தலைவி இன்றைய தினம் இல்லையே என்ற ஒரு ஆதங்கமும் மனதிலே இருந்தாலும் இன்றைய தினம் அவர்கள் பிறந்தநாள் காணுகிறோம். 76வது பிறந்தநாள் உற்சாகமாக கண்டு கொண்டிருக்கிறோம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், தமிழகத்தினுடைய நீங்கள் சொன்னது போல முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், அவரால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் நாங்கள் அம்மாவினுடைய பிறந்தநாளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப நீண்டுக்கிட்டே போகும், நான் அதை சொல்லி தான் ஆகணும். இந்த பிறந்த நாளில் ஒரு கோட்டா இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு போலீஸுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி, நீங்கள் மாயா என்னை பேட்டி எடுக்கிறதால அந்த விஷயத்தை எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு லேடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் என்னாச்சு, கர்நாடகாவில் அப்போ செயலாளராக இருந்த நேரம் அந்த பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலக்ட் ஆகிடுச்சு சப் இன்ஸ்பெக்டராக தமிழ்நாட்டில். இவங்க போஸ்டிங் கொடுக்கணும், ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏழை தந்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் என் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்குறாங்க. நீங்கள் அம்மாவுக்கு வேண்டியவர், இப்படி நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்து பார்த்து இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார், எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேலைக்கு போகிற நேரத்தில். ஏமான்னு கேட்டேன். ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு, இந்த பாதம் இருக்க, இந்த பாதம் இப்படி பெண்டே இருக்கும் நமக்கு காலில், ஃப்ளாட்டாக அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை காமிச்சு நேராக இருக்க, சரியாக இல்லை காலுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணேன். அந்த பொண்ணு அந்த காலை காட்டுது, பாதத்தை காட்டுது, அப்படி இல்லை, சுத்தமான பொய். அது பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் சரி வாமான்னு சொல்லி சென்னை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா நான் வந்தப்போ வர சொல்லி, மிஸ்டர் மில்லர் இருந்தார், அப்போது மினிஸ்டர் டூரிசமில் இருந்தாங்க. அப்போ அவர் ரூமில் தான் உட்காந்துட்டு கடிதத்தை எழுதி அம்மாவுக்கு இது மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி உடனே ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். அதை பார்த்தாங்க. பார்த்த உடனே இமீடியட்டாக டீன் கனக சபைன்னு நினைக்கிறேன் நான், அவரோட தலைமையில் ஜிஹெச்சில் ஒரு 2 டாக்டரை கூட போட்டு இதை வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லுன்றாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணை நம்ம ஸ்டான்லியில் போய் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிச்சு. அதுக்கு பின்னாடி ரிப்போர்ட் வருது, இது மாதிரி இல்லைம்மா அது ராங்காக ரிப்போர்ட் பண்ணி அந்த பெண்ணை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவிக்கு அந்த ஏற்பட்ட அந்த நிகழ்வை சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனே அப்பாயின்மெண்ட் போட சொல்லி ராங்காக யார் பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. இப்படிலாம் தேடி உதவிக்கரம் நீட்டுகின்ற ஒரு தலைவியாகத்தான் நாங்கள் பார்க்க முடிந்தது. அவங்க இல்லாத இந்திய திருநாட்டிற்கே பெரிய இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் மக்கள் மத்தியில் அது இருக்குது. அம்மான்றது
உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு மாத்திரம் இல்லை, எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா அம்மையார்னு சொல்கிற நிலைமை தான் இருக்குது. ஜப்பானில் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தா கூட அம்மான்னு தான் கத்தும். ஆகவே அது நம் தாய்மொழிக்கு உரித்த ஒரு பெயர். அதை அடைந்தது வெற்றியாக அம்மா அவர்கள். பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர் சாதனைகளையும் அவர் கண்ட சோதனைகளையும் யாரும் காண முடியாது. ஆகவே அந்த தலைவி வழியிலே வந்தோம், அவரோடு பயணித்தோம் என்பது என்றும் பசுமையாக மனங்களிலே நிலைத்து நிற்கும். அதிமுக கட்சியை இவ்வளவு சிறப்பா வழிநடத்தி வந்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் ஒரு புற தொண்டர்களால மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியில இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. இந்த பிளவு நிலை நீடிப்பதற்கான காரணம் என்ன? இந்த பிடிவாதம் நிலை நீடிப்பதற்கான காரணம் என்ன? பல பிரிவுகளாக இருந்தாலும் அவரது முழக்கங்கள் புரட்சி தலைவி அம்மா என்கின்ற முழக்கமாகத்தான் இருக்கும். யார் தலைமையை நீங்கள் ஏற்றுட்டு இருந்தா கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கி இந்த ஆட்சி கட்டில் அமர்த்திய பேரறிஞர் அண்ணா எப்படி பெரியாரை கொண்டாடுகிறாரோ அப்படித்தான் பலர் பிரிந்து நின்றால் கூட அம்மாவை கொண்டாடுவார்கள். நான் நின்றிருக்கின்ற இந்த இடத்தில் சிலை அரசு விழாவாக அரசு தான் அறிவித்தது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆகவே அவர் பலமுறை மு.க. ஸ்டாலின் அம்மா அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள், மறக்கவே முடியாது. நீட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க, அவர்களை போல போராட முடியாது. நான் ஒரு நாட்டிய கல்லூரி, அந்த கல்லூரியிலே போய் நின்று இசைக்கல்லூரியில் நிற்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நிற்பதற்கு புரட்சி தலைவி அம்மா காரணம் என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறார். ஏன்னா விசியா இருக்கணும், வேந்தரா இருக்கணும்ன்றது எல்லா கல்லூரியிலும் அவங்க தான் இருக்கணும், கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு அப்பொழுதே ஒரு போராட்டத்தை நடத்திய அந்த போராட்டக்காரர் தான் ரெவல்யூஷன் லீடர் அம்மான்னு சொல்லும் பொழுது பலத்த கரவொலிக்கிடையே அதை சொன்னார் அவர். அதை நான் பார்க்க முடிந்தது. அப்படித்தான் அம்மாவை எதிரிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் இந்திய திருநாட்டின் அனைவரும் பார்க்க முடிந்தது. தொண்டர்கள் பிரிந்திருந்தாலும் முழக்கம் புரட்சி தலைவி அம்மா வாழ்க என்ற முழக்கமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னைய அரசியலுக்காக நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு தெரியுது. பிடிவாதம்னு அருமையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க. இந்த பிடிவாதம் இந்த இயக்கத்தை அழித்து விடுமோ என்கின்ற பயம் எனக்கு உண்டு. அச்சப்படுவதும் இல்லை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்ற பாட்டிலே வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு பயம் ஏற்படுகிறது. என்ன காரணம்னா பிடிவாதம் பழனிசாமி. இந்த பழனிசாமியால் இந்த இயக்கம் இப்போ பெரும் தோல்விகளை தொடர்ந்து கண்டுகொண்டே இருக்கிறது. 8 முறை 9 முறை தோல்விகள் தொடர்ந்து கதையாகிவிட்டது. எந்த தலைவன் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறிய பழக்கப்பட்ட புரட்சி தலைவர் தொண்டர்களால் வெற்றியை மாத்திரமே பார்த்த தலைவன், தலைவி, பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்த தலைவி, 2 முறை ஆட்சி கொண்டு வந்த தலைவி. இன்றைய தினம் வெறும் தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறோம். பிரிவினை தான் காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி அது எங்கே போய் முடியும்னு தெரியல. பழனிசாமி பணிஞ்சு வர மாதிரி தெரியல. ஆகவே நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு பார்த்து முடியாமல் தான் வெளியில் வர்றார். அவரால் வரவே மாட்டேன், இவர் வரமாட்டார் அப்படிங்கிற நிலைப்பாடு ஏற்பட்ட பின்னால் தான் நாங்கள் தொடர்ந்து எங்கள் புரட்சி பயணம் அது இதுன்னு ஆரம்பிச்சு. சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் 3 பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கருத்தா இருக்கு. சசிகலா என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட 4 பேருமே ஒன்றிணையணும்ன்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு தேனியில் ஒரு கூட்டம், அதில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கலந்துக்கிறாங்க, ஒருங்கிணைப்பாளரும். பட்டு நீங்கள் அடுத்த லைன் சொன்னீங்க பார்த்தீங்களா, சின்னம்மா அவங்களோட அதிகமாக தொடர்பில் இருந்தவன். ஜெயிலில் சண்டர் பண்ண காலத்திலிருந்து, சுருட்டி பிணை கொடுத்த காலத்திலிருந்து 3.5 வருடங்கள் அந்த ஜெயிலில் சுற்றி வந்தவன் புகழேந்தி. 11 வருட காலம் வழக்கை நடத்தியவன் லாயருங்களோடு சேர்ந்து புகழேந்தி. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை சின்னம்மா கருத்திலிருந்து நான் வேறுபடுகிறேன். அது நடக்காதுங்க. இவங்க சேர்த்து வைக்கிறன்றதை நம்பாதீங்க. அவங்க என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நடக்கவே நடக்காது. அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாங்க? இது வரைக்கும் 2 பேர்த்த கூப்பிட்டாங்களா? நீ போயஸ் தோட்டத்தில் அவங்க ஏதோ விழா நடத்துகிறதா கேள்விப்பட்டேன், சந்தோஷம். அப்போ நீங்கள் கூப்பிட்டுருக்கணும்ல எல்லாத்தையும். அன்னைக்கு கொடநாடு போகிறீங்க, அங்கே போய் ஒரு அம்மாவுக்கு ஒரு சிலை வைக்கிறேன்றீங்க, பாராட்டுக்குரிய விஷயம். அங்கே கூப்பிட்டுருக்கலாமே எல்லாத்தையும். எப்போ கூப்பிடுறது, எப்போ சேர்க்கறது? ஐ டோன்ட் திங்க். ஒரு வில்லேஜில் பேசிக்குவாங்க, கிராமத்தில் நாய்வால் நிமித்தவே முடியாது. இவங்களை நாயின்னு சொன்னவர் தான் பழனிசாமி. எப்படி வருவார்? ஆட்சியும் அதிகாரத்தையும் வாங்கிட்டு முதுகில் குத்துனவர் எப்படி சரியாக போவார்?
இது யாரை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்காக இப்படி பேசிட்டு சொல்லிட்டு இருக்காங்க? அது நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் உண்மைதான் பேசுவேன், கவலையப்பட மாட்டேன் யாரை பற்றியும். அதுதான் சொல்கிறேன், அது நடக்காது. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கழித்து அவங்க இதை வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இது மாதிரி சேர்த்து வைக்கிறேன்னு. ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாது. வேணா 100 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் புதுசாக இருக்காது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, கட்சியினுடைய பணிகள்லாம் எந்த நிலையில இருக்கு? நாங்கள் டூர் போயிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய OPS என்கின்ற தலைவர் தலைமையில் நாங்கள் 40 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் தயார். அந்த 40 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் தயார்ன்றதை போகிற இடங்கள் மூலமாக இந்த 3 இடம் தான் போகணும். நாங்கள் வருவாய் மாவட்டம் 35 முடிச்சிட்டோம். ஆகவே 35 எல்லா நிர்வாகிகளும் போயிருந்தோம். எங்களது அண்ணன் பன்ருட்டியார் ஆலோசகராக அப்பொழுது ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 40 இடங்களுக்கும் நாங்கள் வேட்பாளர்கள் தயார் என்ற நிலையிலே இருக்கிறது. கூட்டணி முடியும் பொழுது பேசும் பொழுது பிரதமருக்கு ஆதரவாக பேசி வருகிறார் OPS அண்ணன், உங்களுக்கு தெரியும். ஆகவே பேசி முடித்த பின்னால் எங்கெங்கே நிற்பது என்பது அறிவிக்கப்படும். தயாராக இருக்கிறோம். தேர்தலை நோக்கி எங்களது நகர்வுகள் போய் கட்சியினுடைய AB ஃபார்ம் அந்த படிவத்தில் வந்து கையெழுத்திடக்கூடிய அந்த உரிமை எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருக்கு. இந்த நிலையில வேட்பாளரை எப்படி நிறுத்த போறீங்க? நீங்க மாத்திரம் இல்லம்மாயா, இப்படி ரோட்ல போறாங்கல்ல பாவம் பப்ளிக் தெரியாதவங்க, அவங்கள போய் கேட்டால் கூட அதுதான் சொல்லுவாங்க. அதிமுக பழனிசாமி கையில் இருக்கு, ரெட்டேல பழனிசாமி கையில் இருக்கு. முந்தானி பேசுறாரு பாருங்க, பறக்குதா மேலே அப்படின்றாரு. அப்புறம் பைத்தியகாரத்தனமா அடுத்த வார்த்தை ஐயா கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னாரு. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னிச்சு? என்ன சொல்லியிருக்கு? 1 மாதம் நினைக்கிறேன், 20-25 நாள். என்ன சொன்னிச்சு? சிவில் கேஸ் எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த உச்சநீதிமன்றம் இவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது? எந்த உயர்நீதிமன்றம் இவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது? அது கவுண்டர் போடாதால எக்ஸ்பார்ட்டி மாதிரி அந்த நீதிபதி அவர்கள் கொடியை பயன்படுத்தக்கூடாது, லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சின்னம் கோர்ட்டுக்கு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அதிகாரம் படைத்தது எலெக்ஷன் கமிஷன். 3ஆ பிரிச்சுட்டான் ஜனநாயகத்தில், டெமோக்ரஸி. அது ஒன்று, அதில் போய் கோர்ட்டு தலையிட முடியாது. ஒன்ஸ் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கோர்ட்டுக்கு வேலை இல்லை. அதையும் மீறி அவங்க கேட்டதை கொடுத்துருக்காங்க அந்த கோர்ட்டு. ஆனால் ஸ்டே எக்ஸ்டெண்ட் ஆகலை. அது சில நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அந்த நீதிபதி. 26ஆம் தேதி இந்த கேஸ் வருது. அன்னைக்கு அது ஒரு முடிவுக்கு எட்டும். இரட்டை இலை பழனிசாமி கையில் இல்லை. 2/2017 அதை பெற்றவர் மதுசூதனன், ரெட் பை மதுசூதன் குரூப். அவர் அண்ணன் இறந்துட்டார், அவைத்தலைவர் மிஸ்டர் பன்னீர்செல்வம், அதில் மிஸ்டர் செம்மலை, 2 பேரும் தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் யாருக்கு எதுவும் வழங்கலை. ஈரோடில் கொடுக்கப்பட்டது பழனிசாமியால் தோற்கடிக்கப்பட்ட இரட்டை இலை ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டாக தான் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இதுக்கு மாத்திரம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஆகவே இரட்டை இலை இருக்குது, அது இருக்குன்னா சுத்தமான போய் நம்பாதீங்க. அது இதே தொழில் இவங்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா மன்னிச்சிருங்க, சில ஊடகங்கள் தெரியாமல் அதை பெருசு பண்ணி, இதுதான் உண்மை.